ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் அடங்கிய ராசி மண்டலம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதுங்க. அந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. அதாவது அந்த வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற அந்த ராகு சம்மந்தப்பட்ட கஷ்டமெல்லாம் விலகும். ராசியில் ராகு இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 12ஆம் இடமும் ராசியும் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகு ராசியில் இருக்கக்கூடாது. அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் பெற்று கொஞ்சம் கடுமையான நிலையில் தான் இருக்கிறாரு. சரி சார், இதை தவிர்க்க முடியாது. ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுறவர். ராகு ஒரு சர்ப்ப கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லைம்பாங்க. ஸோ 2 கிரகங்களும் கெடுக்கும் கொடுக்கும். அது இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற நிலைமையை பொறுத்து. இப்போ சனி பகவானுக்கு 2ஆம் இடத்துல ராகு வராரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. பொதுவாக சனிக்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா சனியோட தாக்கம் இருக்கும். அது ரெண்டுமே பாவ கிரகங்கள். சனி பகவான் பாவ கிரகம் தான், ராகுவும் பாவ கிரகம் தான். ராகுக்கு சுப தொடர்பு எதுவுமே இல்லை, சுக கிரகங்களுடைய தொடர்பு எதுவுமே இல்லை, குரு சுக்கிர தொடர்பு இல்லை. ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக ஒரு நல்ல நாள் வருது. வர ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8, தமிழில் சொன்னோம்னா 23 ஆடி 23 வியாழக்கிழமை நாக சதுர்த்தி வருது. இது உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் ராசிக்கு ராகுவின் தாக்கத்தை குறைக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு 2, 4, 7, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. குறிப்பாக 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், சுகஸ்தானம். 7ஆம் இடம் 8ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பேச்சு நல்லா வராது, ஆரம்ப கல்வி படிப்பு இருக்காது, பணப்பற்றாக்குறை இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாய்க்கு ஆகாது, வண்டி வாகனத்தில் அடிக்க ஒரு ரிப்பேர் ஆகும். அதுபோக தொழிலையும் அந்தளவு ஏற்றம் இருக்காது, திடீர் பின்னடைவு, சரிவு இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத திருமண உறவுல பிரச்சனை, கணவன் மனைவியோட பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, சொந்த பந்தத்தால் பிரச்சனை, பங்காளிகளால் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, பாகப்பிரிவினை குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, அவமானம், அசிங்கம், இப்படி சில பழிகள்லாம் கொடுத்துருவார். அதுபோக 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர சந்தானத்தை பதிப்பார், தாமத புத்திர பயத்தை கொடுப்பார். பொதுவாக ராகு தடை போடுற கிரகம். எந்த ஒரு காரியத்துக்குமே தடையை போடுற கிரகம் ராகு தான். ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கு. இப்போ அந்த தோஷத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு வழிபாடு தான். நாக சதுர்த்தி வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாக சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் நாகரை வழிபடலாம். நாகர் தனியாக கோயிலில் இருக்கும். சரியா, நம்ம எந்த கோயிலுக்கு போனாலுமே அரச மரத்துக்கு அடியில் நாகர் சிலை நிறையா இருக்கும், வரிசையாக வச்சுருப்பாங்க. அம்மன் கோயிலையும் இருக்கும், விநாயகர் கோயிலும் இருக்கும். விநாயகருக்கு 2 பக்கமும் நாகர் இருப்பாங்க, ராகு எதுகள் இருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட தெய்வங்கள் நீங்கள் கும்பிடலாம். சிவபெருமானையும் கும்பிடலாம். சிவன் களத்துலேயும் வாசிகி என்ற பாம்பு இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு போயும் கும்பிடலாம். ஏன்னா ஆதிசேஷனில் அவர் படுத்திருக்கிறாரு. ஸோ அவரே அயனசேன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே தான் படுத்திருக்கிறாரு. பாம்புக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன் தான். நாகராஜன் 2 பேருமே அண்ணன் தம்பி தான், நாகராஜனும் ஆதிசேஷனும். சரி நேயர்களே, முருகப்பெருமான் கோயிலுக்கும் போகலாம், விநாயகர் கோயிலுக்கும் போகலாம். ஸோ விநாயகர், முருகப்பெருமான், சிவன் கோயில், அம்பாள் கோயில், பெருமாள் கோயில், இந்த 5 விதமான கோயிலுக்கும் போகலாம். அங்கே போய் அந்த சதுர்த்தியை நீங்கள் வழிபடலாம். அந்த நாக சதுரத்துக்கு நீங்கள் இறைவனை வழிபடலாம். முக்கியம் அம்மன் கோயில் தான். ஏன்னா அம்மன் தான் அதுக்கு உகந்தது. ராகுக்கு உகந்தது அம்மன் தான். துர்க்கையம்மன், காளியம்மன், கருமாரியம்மன். இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சால சிறந்தது. வேறு வழி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போகலாம், கூடுதல் சிறப்பு. அது பர்டிகுலராக அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் கும்பிட்றது ரொம்ப நல்லது. அன்றைக்கி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஜனன ஜாதகத்தில் உள்ள ராகு தோஷம், அதுபோக கோச்சாரத்தில் ராசியில் ராகு இருக்கிற தோஷம்லாம் நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க, நாள் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். நாளும் நேரமும் காலமும் நமக்கு எப்போயுமே கூடி வராது. 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிருங்க. 8:30க்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது. திதி இருக்குது, திதி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு காலை நேரமே போயிருங்க, கொஞ்சம் சிரத்தை எடுத்து போங்க. அன்றைக்கி வேலைக்கிழமை தான் வருது. சரியா, வேலை வெட்டிக்கு போகிறவங்க, தொழில் பண்ண போகிறவங்க, வியாபாரம் போகிறவங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கோ இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு தரிசனம் பண்ணிச்சுட்டு அந்த ராகு கேதுகளுக்கு, அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு விளக்கு போட்டு வாங்க. ஆக்சுவலாக நாக சதுர்த்திங்கிறது ஆடி அமாவாசைக்கு பின்னாடி வருகிற வளர்பிறை சதுர்த்தி தான்.
இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து கிருஷ்ண பரமா வந்து அந்த காளிங்கன் என்ற நாகப்பாம்பாக கொண்டிருக்கிறாரு. காளிங்கன்னு ஒரு 5 தலை நாகம் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுச்சு. அது காளிங்க அவதாரத்தில் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது மேலே நின்று நர்த்தனமாகி அவர் வந்து காளிங்க நர்த்தனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அந்த துவசம் பண்ண அன்றைக்கும் நாக சதுர்த்தி தான் சொல்கிறாங்க. அந்த காளிங்கன் என்ற சர்ப்பத்தை, மகா சர்ப்பத்தை துவசம் பண்ண அன்னைக்கு தான் நாக சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. அதுபோக இதுக்கு ஒரு துணைக்கதை, நிறைய கதையெல்லாம் இருக்குது. அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம், சரியா? ஒரு பெண்ணுக்கு ஒரு 7 அண்ணங்கள் இருந்தாங்களாம். அந்த அண்ணங்கள் வந்து விஷத்தால் இறந்து போயிட்டாங்க, பாம்போட விஷம் பட்டு. அந்த பொண்ணு வந்து மீண்டும் இறைவனை வணங்குச்சு. சிவபெருமானையும் பார்வதி வணங்கி இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து இறந்து போன ஆண்களை மறுபடியும் மீட்டுது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் செவி வழி கேட்ட கதைகள். இருந்த போதிலும் புராணத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தில் இந்த காட்சி நடக்குது. அதை நாக சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க. சில பேர் மறுநாள் பஞ்சமி வருது, 9ஆம் தேதி, 9/8/2024 ஆடி 24 வெள்ளிக்கிழமை பஞ்சமி. அது ஆக்சுவலாக கருட பஞ்சமி தான். அதை சில பேர் நாகப்பஞ்சமின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்து கலாச்சாரத்தில், வேத ஜோதிடத்தில் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இப்படி தான் பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ரெண்டையும் ஒன்றா சொல்கிறாங்க, நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு ஒன்றா சொல்கிறாங்க. ஏன்னா நாகத்துக்கும் கருடனுக்கும் ஒத்து போகாது, ரெண்டும் சத்துரு, எதிரிகள். கருடன் வந்து பாம்பை குத்தி கொண்டு போயிடும், குத்தி கொண்டு தின்றும், சரியா? ஸோ அதனால் கருட பஞ்சமி அன்றைக்கி வந்து கருட ஆழ்வாரை கும்பிடுங்க, பெருமாள் கோவிலுக்கு போங்க. மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து கருட பஞ்சமி வருது. பெருமாளை போய் கும்பிட்டு கருடாழ்வாரை கும்பிடலாம். கருடாழ்வாருக்கு தனி சந்நிதி இருக்கும். கருடாழ்வார் பிறந்த தேதி தான் அந்த கருட பஞ்சமி. ஆக்சுவலாக அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம், ஆடி மாதம் வர்ற சுவாதி நட்சத்திரம். அது ஞாயிற்றுக்கிழமை வருது, சரியா? அங்கிட்ட ஒரு 2 நாள் கழித்து வருது, ஆகஸ்ட் 11ஆம் தேதி வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அப்புறம் வந்து கருட ஜென்ம நட்சத்திரம் வருகிற 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11, இந்த 3 நாட்களும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 3 நாட்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான், சரியா? அதனால் நான் உங்களுக்கு 3 நாள் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். 8ஆம் தேதி போகிறவங்க கோயிலில் போய் கும்பிடுங்க. 8ஆம் தேதி முடியலைன்னா 9ஆம் தேதி மறுநாள் கருட பஞ்சமி அன்னைக்கு போய் கோயிலில் போய் கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கு கும்பிடணும். கருட பஞ்சமி வந்து முழுக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும், மற்ற எந்த கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா கருடன் வந்து பெருமாளுடைய வாகனம். அதுக்கடுத்து அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அன்றைக்கும் போகலாம். ஏன்னா கருட ஆழ்வார் பிறந்த அன்னைக்கு பெருமாளை கும்பிடுறது பெரிய விசேஷம். ஏன்னா பெரிய ஆழ்வார் தான், கருடன் தான் பெரிய திருவடின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருமாளுக்கு வந்து பெரிய திருவடியே கருடன் தான். கருடன் வந்து காட்டிலே வேகமானவர், சரியா? பெருமாளுக்கு வாகனம் வந்து கருடனுக்கு வாகனம் வந்து காற்றில் தான் அவர் வந்து காற்றை கிழிச்சிட்டு தான் வேகமாக வர்றாரு. ஸோ அப்பேற்பட்ட கருடனை வணங்குறது ரொம்ப நல்லதான். கருடனை வணங்குறதுனாலும் இந்த நாகத்தோடைய தோஷங்கள் தீரும். ஏன்னா கருடன் வந்து நாகத்தை வந்து விட்டு வைக்காது, அதை வந்து அது தோஷம் பண்ணும். அதனால் கருடனை வணங்குறதும் நாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான். அதனால் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம். நான் சொன்ன 5 கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். சப்போஸ் என்னால் போக முடியல சார், எனக்கு வேலை வெட்டியாக இருந்தது, எனக்கு வேலைக்கிழமை ஒர்க்கிங் டே, என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை மறுநாள் கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் கும்பிட்டு வரலாம். பெருமாளை கும்பிடுறது அயனசயன கோலத்தில் இருக்க பெருமாளை கும்பிடலாம். பள்ளிகுண்ட பெருமாளை கும்பிடுறது ரொம்ப சிறந்தது. பள்ளிகுண்ட பெருமாள் வந்து எல்லா இடத்துல இருக்க மாட்டார். ஏன்னா நிறைய இடத்துல நின்ற கோலத்தில் தான் இருப்பார். சில கோயிலில் அவருக்கு மேலே வந்து ஆதிசேஷன் இருக்கும், சில இடத்துல இருக்காது, சீதை புதியோடு தான் இருப்பார். இருந்தாலும் கருட ஆழ்வாரை கும்பிடுறது சால சிறந்தது. முக்கியமான சில திருத்தலத்தில் வந்து அயனசேன கோலத்தில் இருப்பார். திருச்சியில் வந்து அவர் வந்து பள்ளிகுண்ட பெருமாளாக இருக்கிறாரு. சிதம்பரம் நடராஜ திருக்கோயிலில் அப்படித்தான் இருக்கிறாரு, நடராஜ பெருமாள் இருக்கார். அப்புறம் வந்து சில கோயிலில் வந்து அவர் வந்து அயனசேனத்தில் இருக்கிறார். அயனசேனத்தில் இருந்தார்னா அங்கே ஆதிசேஷன் இருக்கும். அதை கும்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப சிறப்பு. அவர் வந்து ஆதிசேஷன் இல்லைன்னா சேஷவாகனத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சேஷவாகனத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிடுறது ரொம்ப முக்கியம். சேஷன்னா பாம்புன்னு அர்த்தம், சரியா? சேஷன், ஆதிசேஷன், முன்னாலே தோன்றிய சர்ப்பம்னு அர்த்தம். ஆதினா என்ன? முதல்னு அர்த்தம். ஆதி முதல் நாயகனே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ மீனராசிக்கு வந்து இது ஒரு 3 நாட்கள் வந்து முக்கியமான நாட்கள். இதுக்கு வந்து பலன்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் ராசி சுத்தமாகும். ராசியில் இருக்கிற ராகுவுடைய கஷ்டம் தீரும், உடலும் மனமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் தீரும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம், கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய தடைகள்லாம் நீங்கும். கூடுதலாக இப்போ உங்களுக்கு ராக திசை நடக்காது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு ராகு திசை வயதான காலத்தில் தான் வரும். ஆனால் ராகு வந்து சப்போஸ் மற்ற கிரகங்களுக்கு கேந்திரமாக இருந்தாருன்னா அதோடைய பாதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், உங்களுக்கு வந்து இப்போ 10 வருடம் ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல் நீக்கி இருப்பு 10 வருடம், சனி திசை 10 வருடம்,
அடுத்து ரேவதி நட்சத்திரம் 17 வருடம் 10, 17, 27. அதுக்கடுத்து கேது திசை ஒரு 7, 34. சுக்கிரன் ஒரு 20, 36, 20, 56. 56 வயது வரைக்கும் சுக்கிர திசை நடக்கும். சப்போஸ் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ சுக்கிரனுக்கே எடுத்துக்கிறோம். சுக்கிரனுக்கு வந்து ராகு கேந்திரமாக இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு. ராகு வந்து எங்கே இருக்கிறாரு? தனுசில் இருக்கிறாரு. ஸோ அப்போ சுக்கிரன் கேது கூட சேர்ந்தா இருப்பார் மிதுனத்தில். தனுசு ராகு, மிதுன கேது, சுக்கிரன் கூட கேது இருக்கிறாருன்னா கண்டிப்பாக சுக்கிர திசையில் ராகுவோட எஃபெக்ட் இருக்கும். ராகு வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருவார். அந்த ஜாதகருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு ராகு திசை பின்னாடி வயதான காலத்தில் வந்தாலுமே சுக்கிர திசை நடக்கும்போது ராகு திசையோட பாதிப்பு இருக்கும். ராகு வந்து அவர் லக்கண ரீதியாக எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை கெடுத்து தன் பலனை கொடுப்பாரு. என்ன சொல்ல வரேன்னா, ராகு வந்து தசாநாதர்கள் உங்களுக்கு நடக்கிற தசா, உதாரணத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கிற சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, இந்த தசாநாதர்களுக்கு கேந்திரமாக இந்த தசாதனம் நின்ற வீட்டுக்கு 4ஆம் இடமோ 7ஆம் இடமோ 10ஆம் இடத்துலையோ இல்லைன்னா இந்த தசாதநாதர்கள் கூடயோ ராகு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த தசை நடக்கும்போது ராகுவுடைய பங்களிப்பு இருக்கும். அவர் ஒரு இன்டைரக்டாக பலனை கொடுக்குற கிரகம். மறைமுகமாக தாக்குதலுக்கு ராகு கெட்டிக்காரரு. அவர் மந்திரதாதர் கிரகம். மாய வித்தை, மாயாஜாலம், தந்திரம் எல்லாத்தையும் சொந்தக்காரர். எப்போ வராரு, எப்படி வராருன்னு சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். அதுக்காக தான் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. 3 நாட்கள் சொல்லியிருக்கிறேன், முக்கியமான 3 நாட்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் இறைவனை சேர்ந்தது தான். மற்ற வழிபாடு, பரிகாரம், சாந்தி பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இது சின்ன சின்ன வழிபாடு தான். அன்றைக்கு தேதி அந்த சன்னிதானத்துக்கு போகணும். இறைவன் சன்னிதானத்துக்கு போயிட்டு மனமுருக வேண்டுங்க. அந்த பாம்பு, அந்த நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், பால் கொடுக்கலாம். சில இடத்துல முட்டை வைப்பாங்க, சில இடத்துல மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. பூ அலங்காரம் பண்ணலாம், பூ கொடுக்கலாம். ஸோ உங்கள் சௌகரியம் என்னவோ அதுபோக அந்த கோயிலில் என்ன நியதி, சில கோயிலில் சில நியதி இருக்கும். அந்த நியதிக்குட்பட்டு தான் அங்கே நம்ம வழிபாடு பண்ண முடியும். எல்லா கோயிலும் போய் முட்டை வைக்க முடியாது. சில கோயிலில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அந்த கோயில் நிர்வாகம் எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறோ அதுக்கு உட்பட்டு நீங்கள் வணங்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த செய்தியை நான் ஒரு விசேஷமாக தான் போடுறேன். ஏன்னா ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நான் பஞ்சாங்கத்தை பார்க்குறது என்னோடய கடமை. அதன்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 11 3 நாட்களும் நாக கருட பஞ்சமியை முன்னிட்டு வருதுனால நீங்கள் இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் போய் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. நல்லபடியாக நடக்கும். காரியங்கள் ஜெயமாகும். நல்ல நாள் கிடைக்கிறது இறைவனுடைய செயல். நல்ல நாள் கிடைக்கும்போது நல்லதே நம்ம பயன்படுத்துவோம், நல்ல நன்றாக இருப்போம். வாழ்த்துக்கள். எல்லாம் மேலே இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.